லட்சக்கணக்கான மக்கள் RSS-ஐ எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அம்பேத்கரிய பௌத்த மக்கள் எதிர்த்த போராட்டம். RSS பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் நுழைந்து அவர்களுடைய சிந்தனையை நுழைக்க பார்க்கிறார்கள். அதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். என்ன நடந்தது? இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். RSS அப்படிங்கிற ஒரு இயக்கம் சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட இயக்கமா அப்படின்னாலும் கிடையாது. தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமா கிடையாது. ஆனால் மக்கள் விரோத இயக்கமா? ஆம், தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு, வரலாறு இருக்கு. அந்த வரலாறை யாராலும் திரிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. பொய் அழிந்துவிடும், உண்மை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு RSS செய்யக்கூடிய செயல்கள் இந்திய மக்களை பாதித்திருக்கு. முழுமையா சொல்லப்போனா அம்பேத்கரிய பௌத்த சிந்தனை உள்ளவர்களை முழுமையாக பாதித்திருக்கு. அதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கல்வி இருக்கு, கல்வி நிறுவனங்கள் இருக்கு, அங்க பள்ளிகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு போகாத பிள்ளைங்களை தாண்டி பள்ளிக்கு போற குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க. கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல RSS உடைய சிந்தனை சித்தாந்தம் எல்லாம் கல்வியிலையும் கல்வி நிறுவனங்களிலும் புகுத்துறாங்க. RSS காரர்களை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செய்வதால் அவங்களோட சிந்தனைகளை எல்லாம் புகுத்தி பாட புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயங்களை எடுக்கிறாங்க. காந்தி தற்கொலை செய்து கொண்டாராம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தியாருடைய படுகொலை நீக்கம், நேருவோடைய கொள்கைகள், அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் நீக்கம். இதை எதிர்த்து தான் அம்பேத்கரிய பௌத்த மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கல்வியிலும் பள்ளியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. கல்வி கற்கக்கூடியவர்கள் சிறந்த தலைவர்களை பார்த்து உதாரணமா எடுத்துக்கொண்டு அந்த தலைவர்களை மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக RSS எந்த பங்களிப்புமே செய்யலை அப்படிங்கிறத மக்கள் அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காக பாட புத்தகங்கள் இருந்து ஒரு சில குறிப்புகளை நீக்கியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதாவது கடந்த 10 வருடமாக பாட புத்தகங்கள் இருந்து இந்த விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அக்பருடைய வரலாறுக்கு பதிலாக முகலாயர்களுடைய வரலாறு அத்தனையுமே நீக்கிட்டாங்க. ஏன்? முகலாயர்களுடைய காலத்துல கட்டடக்கலையின் பொற்காலமா இருந்தது, இசைக்கலையோடைய பொற்காலமா இருந்தது. RSS உடைய பொற்காலம் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த பொற்காலங்கள்லாம் மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னா RSS எந்த பங்களிப்பும் செய்யலை அப்படிங்கிறது அம்பலமாகிடும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. ஜோதிராவ் புலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க செய்த விஷயங்கள் இதெல்லாம் நீக்கம். அம்பேத்கருடைய சிந்தனைகள், அம்பேத்கர் என்ன செய்தார் இதெல்லாம் நீக்கம். OBC ரிசர்வேஷன் ஸ்ட்ரகிள் நீக்கம். காந்தியோட அசாசினேஷன் நீக்கம். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார்கள் பாட புத்தகத்திலிருந்து. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் மக்கள் போராட்டத்தில் இறங்கி போராட்டம் வெடிக்க தொடங்குகிறது. ஏன்னா ஏற்கனவே RSS இயக்கத்தை தடை செய்யணும்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. கர்நாடகாவில் பிரியங்கா கார்கே அவர்கள் RSS தடை செய்யுங்க, அரசு நிகழ்வுகளுக்குள்ள இடமே கொடுக்காதீங்கிறாங்க. கேரளாவில் ஒரு ஆளுநர் RSS-ஐ சார்ந்தவர், இந்த புகைப்படத்தை வைத்து நீங்க வழிபட்ட பிறகுதான் எந்த நிகழ்வா இருந்தாலும் தொடங்கணுங்கிறாங்க. ஆனா இவங்க RSS அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு கற்பனை லோகம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவியல் தொழில்நுட்பம் அதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்களா ஒன்று கற்பனை கதை கட்டுவாங்க, அதை நம்ம நம்பணும். அது ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பவர்கள் தான் RSS-உம் பாஜகவும். அது அவங்களுடைய நம்பிக்கை, அது அவங்களுடைய சிந்தனையாக கூட இருக்கலாம். அதை நம்ம எதிர்க்கல. அதை தான் எல்லாரும் கடைபிடிக்கணும், அதுதான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். பார்ப்பனர்களை நாம் எதிர்க்கவில்லை. பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாரும் எனக்கு கீழே தான்.
நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பார்ப்பனிய சிந்தனையை தான் அவங்க எதிர்க்கிறோம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. சாவித்ரிபாய் புலே அவங்க செய்த விஷயம், அவங்களுடைய சீடன் ஒரு போயம் எழுதியிருக்கிறார். அந்த போயமையும் நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சங்கிகளை அறுத்தறிவோம், கல்வியை கற்போம் அப்படிங்கிற போயமை நீக்கம் செய்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நேருவினுடைய கொள்கைகள், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த விஷயங்கள், இது மட்டும் இல்லாம இது அத்தனையும் நீக்கியிருக்கிறாங்க. முக்கியமா குஜராத் கலவரத்தையும் நீக்கியிருக்கிறாங்க. ஏன்னா குஜராத் கலவரத்தோடைய பொற்காலம் என்ன, கிட்டத்தட்ட 3000 பேர் படுகொலை செய்திருந்தாங்க. அதெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க செய்த விஷயமெல்லாம் அம்பலமாயிரும்ல. குஜராத்தில் எப்பேற்பட்ட கோத்ரா ரயில் எரிப்பு, அதில் எவ்வளோ பெரிய படுகொலை, மோடி அவர்கள் இருந்த இடம், மோடி அவர்கள் வந்து அங்கே நான் ஏழை விவசாயியின் மகன், டீ வித்து தான் எல்லாம் வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, டீ விற்பவர்களுக்கும் ஏழை விவசாயிகளுக்கும் எல்லாம் நல்ல செய்து கொண்டிருக்கிறாரா, இல்லை அவரு மட்டுமே பல வெளிநாடுகளுக்கு செல்றாரா, இல்லை வெளிநாடுகளுக்கு போயும் இந்தியாவை வளர்ச்சி அடைய செய்கிறாரா, இல்லை அதானி அம்பானி கையிலேயே அத்தனையும் வாரி கொட்டி விடுகிறாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணம் லடாக் சம்பவம் தான். உரிமையை தரேன்னு சொல்லிட்டு தரல, பாஜக ஆஃபீஸை கொளுத்திட்டாங்க. என்ன பண்ண முடியும், நீங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதனால அவங்க கொளுத்திட்டாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை தொடர்ந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலத்துல அவங்க கை கூட நினைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் மக்கள் விரோத இயக்கமாக மாறி இருக்கு. இந்த சமீபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த அனந்தூர் அஜி அப்படிங்கிற நபர், இளைஞனுங்க, ஐடி இளைஞன், கிட்டத்தட்ட சிறு வயதிலிருந்தே ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாரு. அவங்க பெற்றோர்களுடைய வற்புறுத்ததுனாலதான் போயிருக்காரு, அவரா விருப்பப்பட்டு போகல. ஆனா அந்த இளைஞனுக்கு பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தற்கொலை செய்திருக்கிறாங்க. அவர் அந்த இளைஞன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா, இது போன்ற இயக்கத்தை நான் வாழ்நாளே பார்த்ததில்லை, வெறுத்ததில்லை. ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்களை வாழ்க்கை துணையாக்கி கொள்ளாதீங்க, அவங்கெல்லாம் விஷ கிருமிகள் அப்படின்னு அப்பட்டமான ஒரு குற்றத்தையும் அந்த கடிதத்தில் சாட்டியிருந்தார். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் நடந்த விஷயங்கள். இது போதாதா, இந்த உதாரணங்கள் போதாதா, ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்பதற்கு? கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தையும் சிந்தனையும் புகுத்த நினைக்கிறாங்க. குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்களை நியமனம் செய்து போதிக்கிற மாதிரி, தலைவர்களுடைய வரலாறெல்லாம் போதிக்காம இவங்க செஞ்ச விஷயங்கள், இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சரே முழு சாமியாராக மாறிய தருணம்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் முதலமைச்சர், மக்கள் பணியில் ஈடுபடுபவர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி முழு சாமியாரான கதையும் நமக்கு தெரியும். இதே போன்று இராணுவ உடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் சாமியாரை சந்திக்கிறார். நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு எதுக்குங்க சாமியார் சந்திக்கணும்? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சிந்தனையுடையவர்கள் இந்தியாவை இந்துத்துவா நாடாக மாற்றுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்திருக்கிறாங்க. மோடி அவர்கள் வந்து பாராட்டுவார், அஞ்சல் தலை வெளியிடுவார், நாணயம் வெளியிடுவார். சுதந்திரத்துக்கே அவங்க தான், நம்ம இந்திய நாடு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கே அவங்க தான் முக்கிய காரணம்லாம் சொல்லுவார். அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, எல்லாம் நம்புங்க. இது மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல, பள்ளிகள்ல, பாட புத்தகத்துல இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ் செய்த புகழ்ச்சிகள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் அம்பேத்கரிய பௌத்த மக்கள் எதிர்த்து போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த வீடியோ கிடைத்தால் போடுகிறோம், பாருங்கள். அந்த வீடியோவில் எத்தனையோ பேர் தன்னுடைய கைகளில் கொடியேந்தி கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்று வீதிகளில் உலா வருகிறார்கள், போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது சட்ட ரீதியான பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது, தேர்தலை சந்திக்கக்கூடிய இயக்கம் கிடையாது. 100 வருட ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. இந்தியாவிற்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னு தெரியாது. இதைத்தான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் எதிர்க்கிறார்கள். அத்தனை இடதுசாரி சிந்தனையாளர்களும் எதிர்க்கிறார்கள். ஏன்னா இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய நம்பிக்கையானது அறிவியல், உண்மை, தொழில்நுட்பம், கற்பனை அல்ல. ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய முழு நம்பிக்கையானது கற்பனை,
மூட நம்பிக்கை இது மட்டுமே இருக்கிறது. மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் நம்ம தமிழகத்து நபர்கள், பகுத்தறிவு மிக்கவர்கள், சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடியவர்கள். இப்படி இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் வாழ்க்கையிலையும் அவங்களுடைய கல்வியிலையும் அவங்களுடைய இதுலேயும் அரசு சித்தாந்தத்தை அவங்களோட திணிக்க முடியாது. ஏன்னா ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வி எல்லாம் நம்ம கேட்டு விடுவோம். ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வட இந்தியர்களை இன்னும் மூளையை மங்க செய்து எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவிற்கு வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் அனைவரும் கல்வியை கற்போம், சங்கிகளை முறியடிப்போம் அப்படிங்கிற சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய சீடன் சொன்ன விஷயத்தை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். RSS அப்படிங்கிற இயக்கத்தை தடை செய்ய அத்துணை இளைஞர்களும் போராட வேண்டும். ஏனென்றால் மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.